ஹருக்கின்னு ஒரு பையன் இருக்கா. இவன் எல்லாத்தையும் போல நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டராக இருப்பான். எப்படிப்பட்ட கேரக்டர்னா வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே தாழ்த்து பேசிக்கிட்டு வாழவும் பிடிக்காம சாகவும் பிடிக்காம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டராக இருப்பான். ஏன் நம்மள சில பேர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ சுற்றிட்டு இருப்பான். இப்படி இருக்கையில தான் சாக்குராங்கிற பொண்ணை எதர்ச்சியாக மீட் பண்ணுறான். அந்த சாக்குராங்கிற பொண்ணுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்கும். ஸோ அதனால நீ சீக்கிரமாகவே செத்து போயிடுவேன் டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் அந்த சாக்குரா பொண்ணுமே சுற்றிட்டு இருப்பான். எங்கே நம்ம சாக போகிறது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சால் அவங்களுமே கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாகவே சுற்றிட்டு இருப்பா அதை மறைச்சிக்கிட்டு. இப்படி இருக்கையில தான் எதர்ச்சியாக நம்ம ஹீரோவுமே இந்த சாக்குரா பொண்ணு வந்து மீட் பண்ணுறா. மீட் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்குமே போகுது. இவங்களுமே பீச்சுக்கு போக அங்கே போக இங்கே போகன்னு ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இப்படி இருக்கையில தான் வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்து நம்ம ஹீரோக்கு வாழ்க்கைனா ஒருத்தவங்க கூட பேசுறது, ஒருத்தவங்க கூட பழகுறது, ஒருத்தவங்கள கேர் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி தந்துருப்பாங்க. ஏன் நம்ம ஹீரோக்கு மட்டும் சொல்லி தரது இல்லாமல் இந்த மூவி பார்க்குற நமக்குமே சில விஷயத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மூவியோட எண்டிங் வந்து ரொம்பவுமே சோகமாக இருக்கும், ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட்டாக இருக்கும். ஏன் இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே அழுகாத ஆளும் கூட இந்த ஒரு மூவியை பார்த்தா கன்ஃபார்மாக அழுதுருவேன் நான் சொல்லுவேன்.